ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, வரக்கூடிய சனிக்கிழமை 20ஆம் தேதி வந்து ஃபுல் மூன் டே வருது. ஸோ இந்த பௌர்ணமி வந்து ரொம்ப ஸ்பெஷல், குரு பூர்ணிமா. இந்த அன்னைக்கு நீங்கள் சில பரிகாரங்கள் பண்ணுறப்போ நல்ல சக்ஸஸ் வந்து கிடைக்கும். குரு பூர்ணிமாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்பில் யாரெல்லாம் நமக்கு வந்து கைட் பண்ணியிருந்தாங்களோ, இந்த விஷயம் பண்ணு, இது பண்ணாத, இதுதான் உனக்கு கரெக்டு அப்படின்னு கைட் பண்ணியிருக்கவங்க, உங்களோட ஸ்பிரிச்சுவல் குருமார்களாக இருக்கலாம், ஸோ உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட வந்து ஏதாவது சீனியர் பர்சன் உங்களோட ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு கைட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த கைடன்ஸ் வச்சு உங்களோட லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இருக்குன்னா அவங்கெல்லாம் தான் நம்மளோட லைஃப்பில் குருமார்கள். அவங்களுக்கெல்லாம் தான் வந்து நம்ம கிராட்டிடியூட் பண்ணுறோம், தேங்க்யூ சொல்கிறோம். அது நீங்கள் வந்து டைரெக்டாக அவங்களுக்கு வந்து நீங்கள் தேங்க்யூ சொன்னாலும் ஓகே, டைரெக்டாக அவங்களுக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் கொடுக்கறது, ஒரு சாக்லேட் கொடுக்கறது, ஸ்வீட் கொடுக்கறது, அந்த மாதிரி டைரெக்டாக உங்களால் முடிஞ்சால் தேங்க்யூ சொல்லுங்கள். இல்லை இந்த அன்னைக்கு உங்களோட மைண்டில் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லி கிராட்டிடியூட் பண்ணுறது, அவங்க என்னெல்லாம் சப்போர்ட் உங்களோட லைஃப்பில் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி பல மடங்கு சப்போர்ட் வந்து நம்மளோட ஃப்யூச்சர் லைஃப்பில் கிடைக்க போகுது. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நமக்கு நடந்த நல்ல விஷயத்தை நினச்சி கிராட்டிடியூட் பண்ணுறோமோ, யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்கிறோமோ, அந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு திருப்பி பல மடங்கு அதை அப்படியே கொடுக்கவோ, இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்க மாட்டேங்குது, இதையே நம்ம திருப்பி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த எல்லா கிராட்டிடியூட் ப்ரேயர்ஸும் நம்ம ஃபுல் மூன் டேல பண்ண போகிறோம். ஏன்னா ஃபுல் மூன் டேயோட எனர்ஜி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான எனர்ஜி. இப்போ நம்மளோட ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷனே வந்து ஏன் ஃபுல் மூன் டேல வைக்கிறோம், ஏன் பௌர்ணமியில் வைக்கிறோம், அதுக்கு நடுவில் ஒரு நாள் கூட வைக்கலாம், 10 நாள் கழிச்சு கூட வைக்கலாம். ஏன் அந்த பௌர்ணமியில் வைக்கிறோன்னா அந்த அன்னைக்கோட எனர்ஜி ஃப்ரீக்வன்சிஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஃபுல் மூன் டேயில் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக நல்ல மைண்ட் செட்டோட ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னா அதே எனர்ஜி அந்த ஹோல் மந்த்துக்கு தொடரும். இதே வந்து அந்த ஃபுல் மூன் டேயில் ரொம்ப டவுனாக, ரொம்ப தயக்கமாக இருக்கிறது, ரொம்ப ஒரு லோ கான்ஃபிடென்ஸில் இருக்கிறது, அழுகிறது, நெகட்டிவாக நினைக்கிறது, யாரையாவது பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த அன்னைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அதே எனர்ஜி அந்த மாதமே தொடரும். அதனால தான் ஃபுல் மூன் டேயில் மேக்ஸிமம் நம்மளோட எனர்ஜியை பாசிட்டிவிட்டிக்கு கொண்டுட்டு வரணுன்ற மோட்டிவில் ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷனே நான் கொடுக்குறேன். அந்த ஹீலிங் வைப்ரேஷனை உங்களால் ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ணவும் முடியும். ஏன்னா இந்த அன்னைக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான எனர்ஜி ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபுல் மூன் டேல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சில பரிகாரங்கள் வந்து நீங்களே முன்னாடியே நீங்கள் பண்ணணும், அதுவும் வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமிடியாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் எதிர்பார்க்குறோம், நமக்கு ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு உண்டான எஃபர்ட்லாம் போடுறீங்க. அப்படி போடுறப்போ நமக்கு எப்போவுமே நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு அது வந்து ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு மேலே நம்மளை மீறின ஒரு லக் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும். அந்த லக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை ரெண்டையும் சைமல்டேனியஸாக போடுறதும் தான் வந்து இந்த பரிகாரம் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபுல் மூன் டேல ஹோப்போனோபோனோ ப்ரேயர் பண்ண போகிறோம். ஹோப்போனோபோனோ ப்ரேயர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான எனர்ஜி. அது நம்மளோட மைண்ட் செட்டில் பயங்கர பெரிய ஃப்ரீக்வன்சிஸ் சேஞ்சஸ் பண்ணக்கூடியது. ஒவ்வொரு வார்த்தைகளும் மேஜிக்கல் வேர்ட்ஸ் ஹோப்போனோபோனால. நான் உங்களுக்கு முன்னாடியே இதை பற்றின ஒரு லாங் வீடியோவே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபுல் மூன் டேயில் எல்லாருமே வந்து ஹோப்போனோபோனோ ப்ரேயர் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே வந்து நம்ம ஹோப்போனோபோனோ பண்ணுறப்ப சில நம்மளோட பாடியை டச் பண்ணி பண்ணுறப்ப அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சிஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்மளோட மைண்டில் அப்ளை ஆகும். ஸோ இந்த மெடிடேஷனை வந்து நம்மளோட ஃபுல் மூன் டேயில் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் ஹோப்போனோபோனோட வந்து மேஜிக்கல் வேர்ட்ஸு, அதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம ஃபுல் மூன் டேயில் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ரெமெடி. ஸோ இந்த பரிகாரம் வந்து நீங்கள் இப்போவே நான் சொல்கிறேன், நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் மூன் டேயில் நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து நான் போன ஃபுல் மூன் டேயில் இருந்தவங்களுக்கு இந்த பரிகாரம் நான் உங்களுக்கு ஃபுல் மூன் டேலேயே நான் சொல்லியிருந்தேன். அங்கேயே நீங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, அங்கேயே இன்டென்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் யாராவது பண்ணாமல் இருந்திருப்பாங்க, மைட் பி அந்த லாஸ்ட் ஃபுல் மூன் டே அட்டன் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் வந்து நீங்கள் இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பணம் எடுத்துக்கோங்க.
பணம் வந்து உங்களோட இஷ்டம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இப்போ இங்கே நீங்கள் கையில் எடுக்க போகிற பணத்தை வந்து நீங்கள் தானம் பண்ண போகிறீங்க. யார் கையிலையாவது இல்லாத மக்களுக்கு கொண்டு கையில் கொடுத்து தானம் பண்ண போகிறீங்க. அதனால உங்களோட இஷ்டம். நீங்கள் 10 ரூபா எடுத்தாலும் சரி, 50 ரூபாய் எடுத்தாலும் சரி, 500 ரூபாய் எடுத்தாலும் சரி, இல்லை 2000 ரூபாய் எடுத்தாலும் சரி, உங்களோட இஷ்டம். ஸோ இந்த பணம் வந்து நம்ம தானத்துக்கு கொடுக்க போகிறோம். இங்கே வந்து கையில் ஒரு பணம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க, பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் கலர் நூல் த்ரெட்டு, மஞ்சள் கலர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் மட்டும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எனி டைமில் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட இந்த வாரம், அதாவது பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படின்னா சனிக்கிழமை வருது, 20ஆம் தேதி சனிக்கிழமை சாயங்காலத்துலேருந்து அடுத்த நாள் மதியானம் வரைக்குமே இருக்கும். ஸோ அதனால அப்போ வரனால அந்த டைமில் தான் இதை பேர்ன் பண்ணணும். அதனால இப்போ நீங்கள் எனி டைம் இந்த பரிகாரத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க. இந்த பே லீஃப்ல உங்களோட இன்டென்ஷன்ஸை எழுதுங்க. உங்களுக்கு என்ன நடக்கணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், எனக்கு சீக்கிரமாக வந்து இந்த எக்ஸாமில் வந்து ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைச்சி நான் பாஸ் ஆகணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், கடன் தீரணும். உங்களுக்கு என்ன விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இவங்க கூட வந்து நான் வந்து சீக்கிரம் சேரணும், நல்ல பாண்டிங் ஏற்படணும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மைண்டில் உங்களோட இன்டென்ஷனோ அதை வந்து ஒரு சின்ன வேர்டில் இந்த பிரியாணி இலையில எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு இந்த காசு இருக்குல்ல, இந்த காசுக்கு நடுவில் பிரியாணி இலையை வச்சுட்டு 2 வரமிளகாய் தெரியும், எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது. நம்ம பழங்காலத்துலேருந்து சுற்றி போடுறதுக்கு கூட வரமிளகாய் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இந்த ரெட் கலர் எல்லாமே இது ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கல் ரெமெடி தான். ஸோ இந்த வரமிளகாய் 2 எடுத்து அதையும் வந்து இந்த பணத்துக்கு நடுவில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து மஞ்சள் கலர் நூல்னால் கட்டிடுங்க. ஸோ மஞ்சள் கலர் நூல்னால் இதை வந்து ஃபுல்லாக கட்டி வச்சுருங்க. இதை கட்டிட்டு லாஸ்ட்டு நம்ம ஃபுல் மூன் டேயில் இதுக்கே வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து ஹீலிங் கொடுத்தோம், ஹீலிங் எனர்ஜி ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. இப்போ பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு உங்களோட ரைட் ஹேண்ட் மேலே வச்சு ஒரு இடத்துல போய் அமைதியாக ஒரு 2-3 நிமிஷம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் என்ன இன்டென்ஷன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும், சீக்கிரமாக கிடைக்கணும், சீக்கிரமாக நடக்கணும், அதுக்கு உங்களோட எஃபர்ட் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல இருக்கும், பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு உங்களோட நல்ல பாசிட்டிவ் இன்டென்ஷன்ஸை எந்த ஒரு மைண்டில் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸையும் கொண்டுட்டு வராமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு 2-3 நிமிஷம் உங்களோட இன்டென்ஷன்ஸை வைங்க. இதை கொண்டு பத்திரமா உங்களோட பூஜை ஷெல்ஃபில் வைங்க, இல்லை பத்திரமான ஒரு இடத்துல வச்சுருங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணும் அடுத்தது அப்படின்னா, வச்சுட்டு பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், பௌர்ணமி வந்து 20ஆம் தேதி சாயங்காலத்துலேருந்து அடுத்த நாள் 21ஆம் தேதி மதியானம் வரைக்குமே எந்த டைமில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுன்னா, இந்த த்ரெட்டை வந்து கழட்டிட்டு இதில் இருக்க பிரியாணி இலையும் இதில் இருக்க மிளகாயும் 2 வரமிளகாயுமே வந்து நீங்கள் பேர்ன் பண்ணிவிடுங்க, எரிச்சிருங்க. சேஃபாக ஒரு விளக்குலையோ இல்லை கேண்டில்லையோ சேஃபாக இதை வந்து பேர்ன் பண்ணிவிடுங்க, எரிச்சிடணும். ஓகேவா? இந்த மிளகாய் இருக்குல்ல, பிரியாணி இலை எரிக்கணும். இந்த மிளகாயையும் நீங்கள் உங்களுக்கு நீங்களாகவே 7 டைம்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி போட்டுக்கோங்க. உங்களுக்கு நீங்களாகவே ஆன்டி கிளாக் வைஸ் 7 டைம்ஸ் சுற்றிட்டு இந்த வரமிளகாயும் பேர்ன் பண்ணிவிடுங்க, எரிச்சிடுங்க. அடுப்பில் வச்சு எரிச்சாலும் சரி, எப்படி வேணாலும் ஒரு கப்பில் போட்டு எரிச்சாலும் சரி, இது 2ஐயும் பேர்ன் பண்ணிவிடுங்க. நீங்கள் வெளியே போகிறப்ப இந்த பணத்தை கொண்டு யாருக்காவது இல்லாதவங்களுக்கு தானமாக பண்ணிவிடுங்க. இப்போ ரோட்டில் யாராவது இருக்காங்க, தேவை நீடி பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த முழு பணத்தை அப்படியே கொண்டு தானமாக கொடுத்துருங்க. நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வந்து, ஏன்னா யூனிவர்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுக்க பல மடங்கு உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும். இதுதான் வந்து நேச்சுரலோட லாவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லாவை நம்ம சில நேரம் ஃபாலோ பண்ண தவறுறப்ப தான் வந்து நமக்கு எதிர்பார்த்த வேலைகள் நடக்காமல் போகிறது, கிடைக்காம போகிறது எல்லாமே. ஸோ நீங்கள் மனசார நீங்கள் யாருக்காவது இந்த பணத்தை போய் அப்படியே தானம் பண்ணிவிடுங்க.
உங்களோட கம்ப்ளீட்டாக இந்த விஷயம் நீங்கள் என்ன இன்டென்ஷன்ஸ் வச்சுருக்கீங்களோ அது வந்து சக்ஸஸ் ஆகும். இப்போ திருப்பி நம்மளோட நெக்ஸ்ட் ஃபுல் மூன் டேல இதோட நம்ம ஃபுல் மூன் டேல பண்ணுறப்போ பௌர்ணமி அன்னைக்கு ஹீலிங்கோட சேர்த்து பண்ணுவோம். அதுக்கு அடுத்த சில பேட்டர்ன்ஸும் 5 டேஸ்க்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது பண்ண முடியாதவங்க இப்போதைக்கு இது பண்ணுங்க. இந்த பௌர்ணமியில் நம்ம புதுசாக இந்த பரிகாரத்தை பண்ண போகிறோம். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி கொஞ்சம் 5 டேஸ் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் இந்த பரிகாரம். இதை பண்ணி பாருங்க. ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் இது ஒரு 4-5 பௌர்ணமிக்கு நீங்கள் இந்த இன்டென்ஷன்ஸ் வச்சு இந்த பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் கோல் செட்டிங்ஸ் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் அப்படியே அச்சீவ் பண்ணுறத கண்கூடாக பார்க்க முடியும். ஸோ எதுவும் இல்லாமல் இது குரு பூர்ணிமா, குருமார்களோட அப்படி ஒரு பிளெஸிங்ஸ். நீங்கள் யாரெல்லாம் உங்கள் குருமார்களை நினைக்கிறீங்களோ அவங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாம் அப்படியே ரிசீவ் பண்ணுவீங்க. அதனால நல்ல விஷயங்கள் லைஃப்பில் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இந்த குரு பூர்ணிமா ஸ்பெஷல் டே. இந்த பரிகாரம் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே நம்மளோட ஹீலிங் செஷனில் வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஃப்ரைடேக்குள்ளேயே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைமில் வந்து நமக்கு எந்த ஸ்ட்ரகிள்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நான் சில பொருட்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஹீலிங் செஷனுக்கு அப்படின்னு எல்லாம் நான் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கும் வந்து வசதியாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல நீங்களும் ஹரிபரியில் குழப்பிக்காமல் இருப்பீங்க. ஸோ இந்த பௌர்ணமி கரெக்டாக டேட் என்ன வருதுன்னா, ஸோ இந்த சனிக்கிழமை 20ஆம் தேதி ஈவினிங் 8 மணிக்கு ஹீலிங் செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக 3 PM முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ளே உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஹீலிங் லிஸ்ட் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். அதுக்கு மேலே திருப்பி நேம் எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹீலிங் செஷனில் என்ன பண்ண போகிறோம், ஹோப்போனோபோனோ ப்ரேயர் வந்து டச் தெரப்பியோடு சேர்ந்து பண்ண போகிறோம். டேப்பிங் தெரப்பி பண்ண போகிறோம். ஃபுல் மூன் டேக்கு உண்டான பரிகாரம் வந்து பண்ண போகிறோம். ஒவ்வொரு தனியாக உங்களுக்கு உண்டான பரிகாரம் வந்து பண்ண போகிறோம். சோலார் பிளெக்ஸஸ் சக்ராவோட ஹீலிங் எனர்ஜி ரிசீவ் பண்ண போகிறீங்க. பணவரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்குது. ஸோ இந்த ஆல் டுகெதர் இதுக்கு மேலே அல்டிமேட்டாக என்னென்னா ஹீலிங் எனர்ஜியை நல்லா சென்ஸ் பண்ண முடியும். நல்லா அந்த எனர்ஜியோட வைப்ரேஷனை உங்களால் உணர முடியும். அந்த மாற்றங்களை இந்த ஹோல் மந்த்துக்கே உங்களால் பார்க்க முடியும். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ லிங்க்ல இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலியமாகவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஹீலிங் செஷன் வந்து 111 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணுவீங்க. இந்த 111 rupeesம் வந்து எதுக்காக அப்படின்னா எப்போவுமே ஹீலிங் வந்து யார் எனக்கு வேணும்னு வேண்டி கேட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்போ இந்த ஹீலிங் இந்த பௌர்ணமி ஃபுல் மூன் டே ஹீலிங் கிளாஸஸ் வந்து நான் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த ஃப்ரீயாக பண்ணுறப்போ அதுக்கெல்லாம் வந்து மதிப்பு கிடையாது. ஹீலிங்கோட எத்திக்ஸ்லேயே வந்து சுத்தமாக இல்லை. என்னோட குருமார்கள் வந்து இதில் ஸ்ட்ராங்காக வந்து நோ சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. அதனால நான் 111 rupees வந்து பேமெண்ட் வாங்கிட்டு அந்த 111 rupeesக்கு அந்த ஹீலிங் கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தேன். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு 111 rupeesமே வந்து அன்னதானங்களுக்கு போகுது. திருவண்ணாமலை அந்த அன்னைக்கு யாராவது போகிறீங்கன்னா நம்மளோட அன்னதானங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க. ஸோ திருவண்ணாமலையில் அன்னதானங்கள் நடக்கும். ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு வந்து நம்ம இந்த 111 rupeesல வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு வந்து முதியோர்கள் இல்லங்களுக்கும் சரி அந்த ஹோல் மந்த்துக்கு உண்டான கிராசரி ஐட்டம் வாங்கி கொடுத்துட்றோம். பருப்பு, சாப்பாடு, அரிசி இதெல்லாமே வந்து வாங்கி கொடுத்துட்றோம். எல்லாமே அந்த ஹோல் மந்த்துக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே சில ஆர்ஃபனேஜ்க்கு வாங்கி கொடுத்துட்றோம். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற 111 rupees எல்லாமே வந்து நல்ல விதமாக நல்ல தானங்களுக்கு தான் வந்து போய் சேருது. ஸோ உங்களுக்கு வந்து அகைன் உங்களுக்கு 2 times பெனிஃபிட் தான். ஹீலிங் செஷனும் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. உங்களோட மணி உங்களை அறியாமல் தானங்களுக்கு, அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு போகுது. பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் மனசார ஒரு விஷயத்தை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது பல மடங்கு நமக்கு வந்து பெருகி வரும். ஸோ இதுதான் இந்த 111 rupees ஸ்டோரியும் கூட. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சனிக்கிழமை 3 மணிக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. லேட் பண்ணால் திருப்பி நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறது கொஞ்சம் எங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம ஹீலிங் செஷனில் மீட் பண்ணலாம். ஹீலிங் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுங்கள். நல்ல லைஃப்பில் மாற்றங்களை பார்ப்பீங்க. தேங்க்யூ.